இப்போ வண்டியில் வரும்பொழுது, அதாவது எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் நான் சொல்லலை, வண்டியில் நம்ம தனியாக ட்ராவல் பண்ணும்போது நமக்கு மட்டும் ஒரு விஷயங்கள்லாம் தோணும். நிறைய விஷயங்கள் தோணும் எல்லாருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம இப்போ பேச போகிறேன், பைக்கில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கல்யாணத்தை பற்றி பேச போகிறோம். கல்யாணம் என்றால் என்ன? ஃபஸ்ட்டு எல்லோரும் தெரிஞ்சுங்க. கல்யாணம்னா என்ன, எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்ற தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே. நிறையா பேருக்கு தெரியலை எது கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா. ஃபஸ்ட்டு இப்போ கல்யாணம் டாபிக் எடுத்தாவே பொண்ணு பார்க்குறது. பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு அந்த டாபிக் போனாலே பொண்ணு அழகாக இருக்கணும். ஏன் அழகாக இருக்கணும் ஃபஸ்ட்டு பொண்ணு அப்படின்னு அவனை கேட்டோம் அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே முக்கால்வாசி ஆண்களுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரனோட மனைவி அழகாக இருக்குது, அதனால் என்னோடய மனைவி அழகாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறது. நம்ம சொந்தக்காரங்களில் அழகான பொண்டாட்டி யாருக்கும் இல்லை, அழகானவங்க இல்லை, அதனால் நான் இப்போ அழகான பெண்களை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு கெத்து. அதில் ஒரு கெத்து எல்லாருக்குமே. அந்த அழகான பெண்களை கல்யாணம் பண்ணுறது ஒரு கெத்து. தன்னோட மனைவி தான் அழகாக இருக்கணும்னு நினைக்கலாம். வாழ்க்கைக்கு அழகு மட்டுமே கரெக்டாக இருக்காது. வாழ்க்கைக்கு அழகு வச்சு ஒன்றுமே நடக்காது. அழகு உனக்கு பயம்தான் இருக்கும், பயத்தை தான் மூட்டும். அழகாக இருக்கிற பொண்டாட்டியை கல்யாணம் பண்ண எல்லோரும் பயத்தில் தான் இருப்பாங்க. ஏன் அந்த பயம் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வேலைக்கு போயிடுறோம், வீட்டில் அவங்க மட்டும் இருக்காங்க, அதுவும் அழகான பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டோமா, அப்போ அவனுக்கு உள் மனசில் எல்லா ஆம்பளைகளுக்குமே பயம் இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னு எந்த ஒரு ஆண்மகனும் சொல்ல மாட்டான். ஏன்னா அது சொல்கிற ஆண் யாருன்னா, வீடை சுற்றி கேமரா வச்சுட்டு பார்த்துட்டு, இல்லை பக்கத்தில் வீட்டில் அம்மா அப்பா விட்டுட்டு போகிற சில பேருக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம செக்யூராக இருக்குது, அதனால் பயம் இல்லாமல் இருக்குது அப்படின்றது மாதிரி. அதுக்குள்ளே போவேணாம், அந்த டாபிக் போவேணாம். அதே அந்த அழகான பொண்களை கல்யாணம் பண்ணுற காரணம், நிறையா பேருக்கு என்னை சுற்றி உள்ளவன் அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லணும், அவ்வளவுதான். வேறு எந்த ஒரு காரணத்துக்காக அந்த அழகான பெண்ணை எவனும் தேட போகிறது கிடையாது. நம்மளை சுற்றி உள்ளவே சொல்லணும், நமக்கும் தெரியணும், நம்ம மனசாட்சிக்கு. அதாவது எனக்குள்ளே உள்ள வாழ்க்கை ஒரு பிறந்தாச்சு, ஒரு அழகான பொண்ணாட்டியை கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்ந்தோம்னா அதான்டா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம். சரி, அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டப்பா, அடுத்து உனக்கு தேவைப்படுறது ஃபைனான்சியல், பணம் விஷயத்துக்குள்ளே உள்ள என்றாகிறிய. பணம்னு வரும்போது அதுவும் அந்த அழகான பெண்ணே கொண்டுட்டு வந்துடும் பணத்தையும். ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பணம் வந்துடும். எப்படியோ வருமானம் மொய் வரும், வரதட்சணை வேணாம் தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அதை வச்சு தான் அடுத்து அவனோட லைஃபே மூவாக இருக்கும். அதனால் வரதட்சணை கொஞ்சம் காசு வரும், அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம்னு ஆரம்பிப்பாங்க. அடுத்தது டிவால்வ் ஆகும். அடுத்து மறுபடியும் பிஸ்னஸில் இறங்காமல் வேலைக்கு போகலாம்னு ஆரம்பிப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணவன் எவனும் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க மாட்டான், இந்த எண்ணமே வராது. மறுபடியும் பிஸ்னஸுக்குள்ளே தான் உன்னை இழுக்கும். அடுத்து பிஸ்னஸ் பண்ணுவேன், இருக்கிற நகை நட்டெல்லாம் அழிப்பேன். அடுத்து உனக்கு கூட ஒரு குழந்தை வரும், அதை வளர்க்கணும், அதுக்காக வேலைக்கு போய் அப்புறம் சம்பாரித்து இப்படியே ட்ராவல் ஆகும் லைஃபு. அப்போ அந்த அழகு எதுக்குடா தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அழகை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு பிரோஜனமும் இல்லை. அழகான பெண்கள் தான் வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு அதை வச்சு ஒரு பிரோஜனம் இல்லை. உனக்கு பயம்தான் இருக்கும் ஆக்சுவலாக. அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டப்பே, சப்போஸ் நம்ம அழகாக இல்லையே, நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயத்தில் தான் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். அதனால் குணத்தை பாருங்கள். முக அழகு சும்மா ஒன்றுத்துக்குமே இல்லை. முகத்தின் அழகு அகத்தில் தெரியுமா, என்னமோ ஒரு டைலாக் போடுவாங்களே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா. அதனால் அகத்தின் அழகை மட்டும் பாருங்கள், முகத்தின் அழகை யாருமே பார்க்க வேணான்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு சீரழிஞ்சவனா எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் அழகு ஆபத்து தான் என்றைக்குமே. அழகு ஆபத்து அப்படின்ற டைலாக்லாம் அதெல்லாம் உண்மையானது தான். ஏன் ஆபத்து அப்படின்னா, அந்த பயம்தான் உன்னை ஆபத்தில் கொண்டே விட்டுரும். என்ன பயம்னு சொல்கிறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பயம் இருக்கும். இப்போ லவ் கள்ளக்காதல் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போயிடுவாங்க. அது முக்கால்வாசி பேர் பண்ணுறது தான். அது சில பேர் பண்ணுறதுல நம்மளும் அதை பற்றி தான் யோசிப்பாங்க. எல்லாருமே யோசிப்பாங்க, நம்ம மனைவி இப்படி போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதனால் அழகை பார்த்து கல்யாணம் பண்ணுறதை விட்டுட்டு, வரதட்சணையை பார்த்து பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறதையும் விட்டுட்டு, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குணமாக இருக்கணும். உன்னோட கேரக்டர் என்ன, அந்த கேரக்டருக்கு தகுந்தாப்பில் ஒரு மனைவி அமைஞ்சிச்சின்னா உன் லைஃபு செட்டில்டு. சரியா? அதனால் அழகை பார்க்காதிய.
அழகாக பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.